மரியாதை கெட்டு போங்க. யார பார்த்து பேசுற? அதனால புதுரா வைக்க கொப்பையில அப்பளத்தை வைக்க. மானா சாமி எங்க அப்பனுக்கு பல்லு இல்லம்மா, அப்பளம் தின்ன முடியாது. வணக்கம் வணக்கம். இல்ல உள்ள ஏதோ கொஸ்டின் தாட்டுங்க. அப்பா வணக்கம் வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். அப்ப இந்த போதிலும் இந்த பாராய பிரபஞ்ச உலகத்திலே என்னை பார்த்த உடனே சிரத்தை வணங்கி கரத்தை குவித்து அம்மா வணக்கம் என்று தெரிவித்ததுனாலே இந்த கடல் சூழ்ந்த பூமியிலே மழை வந்தாரம் செடி கொடி புல் பூண்டு கிழக்கு மேற்கு சூரியனும் சந்திரன் நடக்க வரைக்கும் வணக்கம் தனக்கு அழகாக ஒரு குறையில்லாம வாழ்ந்திருப்பாய். இருந்த போதிலும் இடம்பொருந்தியவள் முறையிட்டு பார்த்தாலும் குறையின்றது இருக்கக்கூடாது. ஆனா பிறந்தால் அறிவு இருக்க வேண்டும். ஒரு பெண்ணா பிறந்தால் புத்தி இருக்க வேண்டும். மட்டும் ஏத்துக்க முடியாது என்னால. யார் தப்பா பேசக்கூடாது. சரி சொல்லு கேளு. ஆம்பளைய பொண்ணு அறிவு இருக்குன்னு சொல்ல ரைட்டு. ஆமா ஏத்துக்கிறேன். பெண்ணா கொண்ட பிரதாசத்தை எனக்கணும். அது வீட்டுக்காரி மட்டும்தான் அந்த மாதிரி அடிக்கடி 1000 ரூபாய் ஆளுக்கு வந்து
ஞான டெய்லி நைட்டு போய் 6 தான் தர ஆனா ஊருக்காரி மட்டும் அடிக்கடி கொடுத்தா சாகுறாரு என்ன காரணம் தான் தெரியல பக்கத்து வீட்டுக்காரங்க காவலை போட்டு வந்துக்கிறது அவனே இன்னைக்கு வந்துக்கிறானே நம்ம வேலையை அவன் எடுத்து செஞ்சான் இன்னைக்கு அவனும் வந்துக்கிறானே எவன் தெரியாதா அவன் கையில சாடு போனான் 3 வருஷமா ஒண்ணும் பண்றது இல்லையா அது வேற கம்ப்ளைண்ட் சொல்லுமா அப்படி இருந்தாலும் அதனால அப்படி இருந்த போதிலும் என்னால் இருந்தால் ஒத்தி இருக்க வேண்டாம் அப்படி இருந்த போதிலும் அது நாளில தேவர் குடினால் தேவர் சபை ராஜர் குடினா ராஜ்சபை அரசர் குடினா அரசவை மாபெரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொன்னான தெய்வீக சபை ஆடுவதும் பாடுவதும் 2 கால்கள் பார்ப்பது 1000 கண்கள் அப்படி இருந்த போதிலும் இந்த தெய்வீகமான திருச்சபையில் யாரே வந்திருக்கிறாங்க படித்தவர் பட்டம் பெற்றவர் தாய் தந்தைமார்கள் நாடக கலா ரசிக பெருமக்கள் கல்வி பயிர் மாணவ மாணவிகள் வருங்கால வாலிப சிங்கங்கள் அனைவரும் வந்திருக்கக்கூடிய தெய்வீகமான திருச்சபை முன்பதாக அதிகார தோற்றமை வந்தேனே நான் யார் என்பது விளக்கம் தெரியுமா அம்மா நீங்க யாரு எங்க உருவம் பேர் என்ன சொல்லட்டுமா சொல்ல தெரியும் அப்படி இருந்தாலும் குருதி மாயவன் என்றால் யாரு யாருமா இல்ல நீ இவ்வளவு நேரம் பேசுறீங்க கண்ணு சுருதி மாயவன் தங்கை தங்கை யார் சுருதி மாயவன் என்னடா கூசல பின்னாடி கொச கொச மீன் பண்றீங்களா ஏடு வந்து எவ்வளவு நெய் வந்துக்குதுன்னு காது பார்த்தோம் எம்பெருமான் ஆண்டவர் அண்ணவருக்கு தங்கை கருத்தில் காந்திபர் என்றால் யாரு அர்ஜுன மகாராஜர் அண்ணவருக்கு மனைவி அது மட்டும் கிடையாது என் பேர் சுபத்திரை ரைட் ரைட் அது மட்டும் இல்ல வேற எப்படி எப்படி வந்தாலே விந்தையா
சுபத்திரை என்று சொல்லிவிட்டேனே. எத்தனை மகாராஜனை மணந்து நான் எங்க இருக்கிறேன்? எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்று ஆனகுண்டி பட்டணத்தை அரசாட்சி செய்து வந்திருக்கிறான். என் கணவன்மார்கள் எல்லாம் எங்க இருக்கிறார்? காலத்தில் இருந்தாலும் சரி ஆண் செய்வதை நான் ஒரு பெண்ணாக அரசாட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே என்னுடைய மகனாக வட்டவன் எங்க சென்றிருக்கிறார்? கானகம் சென்றிருக்கிறார். கானகத்தில் எதற்காக போயிருக்கிறார்? குடிமக்கள் எல்லாம் குறை என்று வந்தார்கள். என்ன குறை? கானகத்தில் இருக்கக்கூடிய பண விலங்குகள் என்று சொல்லக்கூடிய பன்றி, எருமை, காட்டு, அதாவது யானை என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பயிர் செய்யக்கூடிய குடிமக்கள் செய்யக்கூடிய பயிராகப்பட்டது அனைத்து விலங்குகள் எல்லாம் வந்து அதை அழித்து விடுகிறது என்று சொல்லி குடிமக்கள் எல்லாம் வந்து குறையிட்டார்கள். அதனால அதை என்ன செய்தேன்? என் மகனிடத்துல சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறேன். மகனே, நேராக சென்று கானகத்திலிருந்து வனத்திலிருந்து விவசாயத்தை அழிக்கக்கூடிய அந்த வன விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி வர வேண்டும். வேட்டை என்பது இரண்டு வகை. ஒன்று தர்ம வேட்டை, இன்னொன்று அதர்ம வேட்டை. ஆனா ஒரு விலங்கை உயிரை மாய்த்து அதை அடித்து கொன்றால் அது அதர்ம வேட்டை. ஆனா அதை வந்து மிரட்டி இந்த வனத்தில் இருந்து அடுத்த வனத்துக்கு ஓட்டினால் தர்ம வேட்டை. அதர்ம வேட்டை நமக்கு வேண்டாம். தர்ம வேட்டை ஆடி இந்த காலகட்டத்தில் இருந்து அடுத்த காலகட்டத்தில் வனத்தை வனவிலங்கு எல்லாம் ஓட்டி விட்டு வருமாறு மகனை அனுப்பி வைத்திருக்கிறேன். அதனால ஏதோ மகன் வருவான் போல் தெரிகிறது. வரட்டும், பார்க்கலாம்.